அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தங்கம் சேரும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23 முதல் அடுத்த 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு பணமழை பொழியும். தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும். சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் உடல்நலை கோளாறும் உண்டாக்கும். கடந்த 2 மாதமாக குருபகவான் ராகு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மேசராசிக்கு தைரிய வீரிய சகோதரஸ்தானத்திலே ராகு நட்சத்திரத்திலே கடந்த 2 மாதமாக குருபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேசராசிக்கு 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது பெரியளவு அதிர்ஷ்டமே. லாபகரமான செயல்கள் அனைத்தும் செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்களை கொடுக்கும். எதிர்பாராத பணப்பிராப்தம் உண்டு. ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது சிலர் நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் பணங்காசு கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த 2 மாதமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்த 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது மேச ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாயும் 6வது வீட்டிலே நல்ல நிலையில் செல்கிறார். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த கால நேரத்தில் எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கோழி நல்ல வளர்ச்சியாகும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். அடுத்த 9 மாத காலத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மேச ராசி என்பளுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலம் என்று சொல்லலாம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சியாகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி குருபகவான் வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் 120 நாட்களுக்கு குருபகவான் வக்கரகதியில் செல்வார். குரு வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது தனிப்பட்ட பதிவில் குரு வக்கர பெயர்ச்சி பலனில் காணலாம். என் ஜோதிட அனுபவத்தில் பார்க்கும்போது குரு வக்கர காலத்தில் இறப்புகள் அதிகமாக நடக்கிறது. மேசராசிக்கு 9, 12ஆம் வீட்டின் அதிபதி குரு தைரிய வீரியஸ்தானமான 3வது வீட்டிலே செல்லும்போது சிலருக்கு வேலை உத்தியோக ரீதியாக இட மாற்றங்களை உண்டாக்கும். சிலர் புதிதாக வீடு கட்டலாம். தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கி விடலாம். ஆடு மாடு கோழி விவசாயிகள் வாங்கி விடலாம். 3வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பாக்கியங்கள் சேரும். பணங்காசு சேமிக்கலாம். வீடு நிலம் சொத்துக்கள் விற்பதற்காக விலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை வரும். அதிக விலைக்கு விற்றுட்டு வேறு இடத்துல போய் நல்ல இடமா சொத்துக்கள் வாங்கலாம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை
சேமிப்பை காட்டுகிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சியாகும் போது ஆடு மாடு கோழி விவசாயிகளுக்கு விவசாயத்தில் வெள்ளாமை சரியாக வராது. வண்டி வாகனங்கள் வழியில் இயந்திரம் மிஷின் சம்மந்தப்பட்ட வழியில் செலவுகள் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற மாதிரி, விவசாயிகளுக்கு கிணத்து மோட்டரு ரிப்பேர் ஆகும், அடிக்கடி பணம் செலவாகும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். அதே மாதிரி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியாக தொழில் செய்கிறதுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும். சரியாக சம்பளம் கொடுத்தாலும் வேலையாட்கள் வரமாட்டாங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்கள் வேலை உத்தியோகம் தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். அகலக்கால் வச்சிங்கன்னா பண விரயம் உண்டாகும். கோச்சாரத்தில் 4வது வீட்டில் குரு வரும்போது நிலம் சொத்துக்களில் விரயம் ஏற்படும். இந்த வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, ஒரு அடி இருக்குது அரை அடி இருக்குது அப்படின்னு பக்கத்து இனத்துக்காரர்களிடம் சண்டை சச்சரவு, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மேசராசிக்கு 3வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பரிசுகிறார். தந்தை மகனுக்குள் உள்ள உறவு நன்றாக இருக்கும். தந்தை பேச்சை கேட்டு செயல்படுங்க. பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கேளுங்க. 9வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. கோவிலுக்காக நீங்கள் நன்கொடை இந்த காலகட்டத்தில் கொடுத்து உதவுங்க. இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை மேசராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை மேலோங்கும். 11வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள், செல்கின்ற காரியங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சு நீங்கள் செல்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும். போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறலாம். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகள்லாம் வாங்கிடலாம். ஏன்னா 11வது வீட்டிலே லாபஸ்தானத்திலே சனி ராகு இணைவு குருபகவான் பார்வையில் அமர்ந்திருக்கும் போது மேச ராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். வெற்றிகள் பல குவிக்கலாம். பழைய வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா விட்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கலாம். தங்க நகைகள் வாங்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்புண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை மேசராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. தம்பதியர்கள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 7வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் உதவிகள் உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். தைரிய வீரிய சகோதரஸ்தானத்திலே மேசராசிக்கு 3வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது அடுத்த 9 மாத காலம் உங்களுக்கு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் வீண் கலகம், சிலருக்கு சண்டை சச்சரவுகள் உண்டாகும். வரவுக்கு மேல் செலவுகள் கூடுதலாக வரும். 10,000 ரூபா வருமானம் வருதுன்னா 15,000 செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நவம்பர் மாதம் 18 முதல் குருபகவானுடைய வக்கர காலத்தில் மேச ராசி என்பவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை உணர்வீர்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.